அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் காத்து இந்த செவ்வாய்க்கிழமையின் காலையின் பொழுதை காண்பதற்கு என் தேவன் எங்களுக்கு கிருபை கொடுத்தீர். கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இந்த நாளில் உம்முடைய சத்திய வார்த்தைகளை கேட்பதற்கு வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்துக் கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளை, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு நம்மை இணை செய்த தேவனுக்கு கொடான கொடி நடிகளை ஏறெடுத்து தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்து கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை வாழ்த்தி வருக வருக என்று வரவேற்கின்றேன். இன்றைக்கும் தேவ சமூகம் நம்மை பலப்படுத்தி காத்துக்கொள்வதற்கு தேவனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். இன்றைக்கு 50வது சங்கீதத்தின் மகத்துவங்களை நாம் தியானிக்கப் போகிறோம். 50வது சங்கீதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன? இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், பூரண வடிவுள்ள சீயோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். நம்முடைய தேவன் வருவார், மௌனமாகிறார். அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கும், அவரை சுற்றிலும் மகா புசல் கொந்தளிக்கும். இங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நமக்கு வல்லமையுள்ள தேவனுடைய கர்த்தர் வசனித்து சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் அல்ல பூமியை கூப்பிடுகிறார். அங்கு ஏசாயா 9:6 சொல்லுகிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கிறது, அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு அந்த வல்லமையுள்ள தேவன் இந்த லோகத்தில் ஆட்சி செய்ய போகிறார். அவர் வருவார், கண்டிப்பாக வருவார். நாம் நினைக்கிறபடி அவர் நமக்கு மகத்துவங்களை கொடுக்கிற தேவன். 80வது சங்கீதம் 1வது வசனம் இப்படி சொல்லுகிறது, இஸ்ரவேலின் மேய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையை போல நடத்துகிறவரே, செவிகொடும், கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, பிரகாசியம். அவர் எப்படியெல்லாம் அவர் தம்முடைய வாசஸ்தலத்தை இந்த பூமியிலே வைத்திருக்கிறார் என்பதை இந்த 50வது சங்கீதம் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. அவர் தம்முடைய ஜனத்தை நீதியோடும் நியாயத்தோடும் நியாயம் தீர்ப்பார். அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், என் ஜனமே நீங்கள் கேளுங்கள், நான் பேசுவேன். இஸ்ரவேலே, உனக்கு விரோதமாய் சாட்சி இடுவேன். நானே தேவன், உன் தேவனாய் இருக்கிறேன். நான் உனக்கு விரோதமாக பேசி உனக்கு விரோதமாக சாட்சி இடுவேன் என்று சொல்லுகிறார். ஏன் அப்படி சொல்லுகிறார் என்றால், உன் வீட்டில் உள்ள காளைகளும் ஆடுகளும் உன் ஆட்டுக்கடாக்களும் நான் வாங்கிக் கொள்வது இல்லை. சகல காட்டு ஜீவன்களும் சர்வ பர்வதங்களில் ஆயிரமாய் திரிகிற மிருகங்களும் எல்லாம் என்னுடையவைகள். மலைகளில் உள்ள பறவைகளும் அறிவேன். வெளியில் நடமாடுகிற மிருகங்கள் எல்லாம் என்னுடையது. நான் பசியாய் இருந்தால் உனக்கு சொல்லேன், பூமியும் அது நிறைவும் என்னுடையவைகளே. நான் எருதுகளின் மாம்சத்தை புசித்து ஆட்டுக்கடாக்களின் ரத்தம் குடிப்பேனோ? நீ தேவனுக்கு சோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு முன் உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இந்த சங்கீதம் தேவனுக்கு செலுத்த வேண்டிய பலிகளை செலுத்தி நமக்கு இக்கட்டு காலங்கள் நேரும்போது ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி சாய்க்கும்போது, நமக்கு ஆபத்து வரும்போது அவரை நோக்கி கூப்பிடும் பட்சத்தில் அவர் நமக்கு தக்க பாதுகாவலை கொடுப்பார் என்று ஆண்டவர் சொல்கிறார். தேவன் துன்மார்க்கனை நோக்கி, நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு? நீ திருடனை காணும்போது அவனோடு உனக்கு ஒருமித்து போகிறாய், விபச்சாரக்காரரோடு உனக்கு பங்கு உண்டு என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த லோகத்தில் நாம் ஆண்டவரை அறிந்திருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இக்கட்டு காலங்களில் தங்களை துன்மார்க்கருக்குள் சேர்த்து கொள்கிறார்கள். துன்மார்க்கர் தேவனுடைய சமூகத்தில் ஒரு நாளும்
அங்கீகரிக்கப்படுவது இல்லை. ஏனென்றால் அவர்களுக்குள் விபச்சாரக்காரரோடு பங்கு பெற்றவர்களும் திருடுகிறவர்களோடு பங்குள்ளவர்களுமாய் அவர்கள் இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாக பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். ஒரே கர்ப்பத்தில் பிறந்த உனக்கும் உன் சகோதரனுக்கும் செய்யக்கூடிய நன்மைகளை நீ செய்யாமல் அவனுக்கு விரோதமாக பங்காளி துரோகம் செய்கிறாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இவைகளை எல்லாம் நீ செய்யும்போது நான் மௌனமாய் இருந்தேன். உன்னைப் போல நானும் இருப்பேன் என்று நீ நினைவு கொள்ள வேண்டாம். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். நீ செய்த எல்லா தவறுகளையும் பார்த்து நான் மௌனமாய் இருந்தேன் என்று நீ நினைத்தால் அதற்கு அர்த்தம் நான் உன்னை கண்டுகொள்ளவில்லை என்று அர்த்தம் அல்ல. நான் பார்த்து மௌனமாய் இருந்தேன். ஏனென்றால் நான் ஒவ்வொன்றாக உனக்கு முன்பாக நிறுத்துவேன் என்று சொல்லுகிறார். தேவனை மறக்கிற அனுபவம் உள்ள பிள்ளைகளே, நீங்கள் இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நான் உங்களை வந்து பீறி போடுவேன். ஒருவனும் உங்களை என் கைக்கு தப்புவிக்க மாட்டார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த அனுகூலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற காலங்களில் நமக்கு கொடுக்கப்பட்ட சத்தியங்கள் என்ன என்பதை நாம் அறிந்து தேவனுக்கு பிரியமான ஒரு அனுகூலத்தை நாம் பெற்று இந்த 50வது சங்கீதத்தின் மகத்துவங்களை நாம் பெற்று அதன்படி நடக்க நம்மை தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்களுக்குள் நாங்கள் துரோகம் செய்கிற கர்ப்பத்தின் பிறப்பிலே ஒரு தாயில் பெற்றெடுத்த பிள்ளைகளாக நாங்கள் இருந்த போதிலும் நாங்கள் துரோகங்கள் செய்கிறோம் என்று உம்முடைய வேதம் எங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறது. துன்மார்க்கருக்கு அவனுடைய செய்கள் எல்லாவற்றிலிருந்து அவனுக்கு ஏற்ற தண்டனை கொடுப்பீர் என்று உம்முடைய வேதம் சொல்லுகிறது. தேவனை மறக்கிற பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமற்ற பிள்ளைகளாய் காணப்படுவார்கள். அவர்கள் தேவ தண்டனைக்கு தப்பார்கள் என்று அறிந்து கொண்டோம். இந்த 3 எச்சரிப்புகளும் இந்த 50வது சங்கீதத்தில் கண்டறியப்பட்ட இந்த சத்தியத்தின்படி நாங்கள் நடக்க எங்களை உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை நல்வழிப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கேட்ட சத்தியங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்பி கர்த்தருடைய கரத்தில் தண்டனையை அல்ல ஆசீர்வாதத்தை மட்டுமே பெற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக நம்ம தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். மேலும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.